பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். இடஒதுக்கீடு இது உலகம் முழுக்கவே ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். இதன் காரணமாக நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் கடந்த 10 நாளாக பற்றி எரியுது. எனது இடஒதுக்கீடுனால பிரச்சனை, நம்ம பக்கத்து நாட்டில் பிரச்சனை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சோ கால்டு அந்த ஜேர்னலிஸ்ட் இல்லைனா லெஃப்ட் லிபரல்ஸ், இந்த ராஜ்தீப் சர்தேசி, பராகதத் போன்றவர்கள்லாம் இன்னும் இதை பற்றி பேசலையே, இதில் பொங்கி எழல, சேவ் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே டேக் எல்லாம் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இடஒதுக்கீடு வேண்டான்னு போராடுறாங்க. பங்களாதேஷில் என்ன நடந்துட்டு இருக்கு, எதற்காக அந்த மாணவர்கள் அப்படி போராடுறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். பங்களாதேஷ் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த இந்த இடம் 1947 இந்தியா விடுதலை அடையும் போது நாங்கள் பாகிஸ்தானோட போகிறோம், நாங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தனியாக போனவங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய அடக்குமுறை காரணங்களால் 1971 தனி நாடாக போனாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த திரு இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் அவங்களும் ஏன் இதில் இன்டர்ஃபியர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அந்த பக்கம் பங்களாதேஷ் இல்லைனா அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளேருந்து இந்தியாவுக்குள்ளே வர அகதிகளோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அதை இந்தியாவால் சமாளிக்க முடியல. அதனால இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை ஒரு தனி நாடாக மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு முக்கியமான கட்சிகள், ஒன்று அவாமி லீக், இதில் ஷேக் ஹசீனா அவங்க தலைவராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, கலேதா ஜியா அப்படிங்கிறவங்க இதற்கு தலைவராக இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் இங்கே ஷேக் ஹசீனா திரும்பவும் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக செலக்ட் ஆகி வராங்க. இப்போது இந்த நாட்டினுடைய இந்த அரசாங்க வேலைகள் அப்படின்னு சொல்லப்படுற அதில் ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த நாட்டினுடைய அரசாங்க வேலைகள் கிட்டத்தட்ட 50% ரிசர்வேஷனில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள், அந்த மலைவாழ் மக்கள். இதை தாண்டி 30% அந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடினவங்க, அவங்களுடைய பசங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை, இவங்களுக்காக. ஸோ 50% அவங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் ரிசர்வ்டு. மிச்சம் 50%த்தில் மற்றவங்க எல்லாரும் போட்டி போட்டு அந்த வேலைகளுக்கு வரணும். ஸோ ஒரு வருடத்தில் ஒரு 3000 கவர்மெண்ட் ஜாப்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், அதற்கு 40,000 வரைக்கும் அந்த நாட்டின் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் போராடுற நிலைமை, இல்லைனா போட்டி போடுற நிலைமை வருது. அதுலேயும் குறிப்பாக இந்த பங்களாதேஷினுடைய இந்த வேலை இல்லை, எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2003 கிட்டத்தட்ட 4.3% பேர் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க. அதே 2008 பார்த்தீங்கன்னா 2009 5% பேர் இருந்திருக்காங்க. 2013 திரும்ப அதே 4.4%. ஆனால் 2020 பார்த்தீங்கன்னா 5.8%. இதுதான் அவங்களுடைய மொத்த ஹிஸ்ட்ரியிலேயே கொஞ்சம் அதிகமான வேலை இல்லாமல் மக்கள் இருந்த அந்த காலகட்டம். 2021 5.8%. ஆனால் இப்போ திரும்ப 2023 5% தான் இது இருக்குது. அங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. இப்போ பங்களாதேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேகமாக வளர்ந்து வர எக்கானமி. இவங்களுடைய முக்கியமான பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட். அதுலேயும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இவங்க எப்படி நம்ம திருப்பூரில் இந்த பனியன் மாதிரி பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி மக்களுக்கு இதெல்லாம் ப்ரைவேட் செக்டர், ஆனால் மக்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போராட ஆரம்பிக்கிறாங்க. இதில் நீங்கள் இந்த 50% ரிசர்வ் பண்ணிட்டுறீங்க, மிச்சம் 50%ல் தான் நாங்கள் எல்லாருமே வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த போராட்டங்கள் கடந்த 10 நாட்களாக நடக்கிறது. ஜஹாங்கீர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கல்லூரியிலேருந்து ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு அலார்மிங் பாயிண்ட். சமீப காலமாகவே உலகம் முழுக்க இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த கல்வி நிலையங்கள்லேருந்து தான். ஒரு போன மாதம் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸில் ஒன்று மாதிரி பிளான் பண்ணி வச்சா மாதிரி மாணவர்கள் எல்லாரும் ஒரு போராட்டத்தில் இறங்கினாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களில் பல பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. பல பேர் அவங்களுடைய பள்ளி படிப்பு, அதாவது கல்லூரி படிப்பை அந்தந்த கல்லூரிகள் டீபார் பண்ணி அவங்க இனிமேல் எங்கேயுமே படிக்க முடியாத நிலைமை வந்தது. ஸோ அவங்களுடைய எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த இடத்துலையும் எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு ஈஸியான டார்கெட், ஈஸியாக உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த செக்மெண்ட் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள். ஏன்னா
இந்த ஒரு 20 வயதுலேருந்து 24, 25 வயது அப்படிங்கிறது வந்து எளிதாக அவங்கள வந்து ரேடிகலைஸ் பண்ண முடியும், அவங்கள வந்து ஒரு விஷயத்தை நம்ப வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால பல போராட்டங்களை இவங்க தூண்டுறது மாணவர்கள் கிட்டேருந்து தான். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டிலேயே இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் மாணவர்களுடைய போராட்டத்தை பார்த்தோம். ஆனால் இதை இந்தியா டீல் பண்ணுற விதம் வேறு, இந்த மாதிரி நாடுகள் டீல் பண்ணுற விதம் வேறு. ஸோ இப்போ பங்களாதேஷில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸில் வந்து ஒரு மாதிரி செய்திகள் வருது. ஒரு இடத்துல 5 பேருங்கிறாங்க, ஒரு இடத்துல 19 பேருங்கிறாங்க, ஒரு இடத்துல 40 பேருங்கிறாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. எல்லாருமே மாணவர்கள் தான். இந்த போராட்டத்தில் இவங்க வந்து போராட்டம் அப்படின்னா அமைதியான முறையிலலாம் பண்ணாமல் இதில் கல் எறிகிறது, பக்கத்தில் இருக்கிற இடங்களை கொளுத்துறது. ஸோ மாணவர்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டோ இல்லை வந்து ஒரு பொறுமையாக இருக்கிறதோ அது அவங்களால முடியறதில்ல. இல்லை மாணவர்கள்ங்கிற பேரில் இதுக்கு இடையில வந்து இந்த சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே வராங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து சமீபத்தில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்லையும் பார்த்தோம். ஏன்னா அங்கே போராடின பல பேர் வந்து மாணவர்கள் இல்லை, அவங்கக்கிட்ட எந்த விதமான ஐடி கார்டும் இல்லை, இவங்களாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாணவர்களை தூண்டி விட்டுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய அந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸையும் உள்ளே அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துல 40க்கும் மேற்பட்ட மாணவர்களோட உயிர் போயிருக்கு. அந்த நாட்டில் பள்ளி கல்லூரிகள் எல்லாத்தையும் வந்து இன்டெஃபினைட்டாக மூட சொல்லி அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிசர்வேஷனை எந்த காரணத்தை கொண்டும் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2018 இந்த ரிசர்வேஷனை பற்றி ஒரு பிரச்சனை வந்தது, இதை ஹோல்டில் வச்சாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு தான் இல்லை இந்த ரிசர்வேஷன், அதாவது சுதந்திரத்துக்காக போராடினவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ரிசர்வேஷன் தேவை, இதை வந்து திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் தான் இது திரும்ப ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இது ஒரு ஃபேர் சான்ஸ் எல்லாருக்கும் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. எதனால இதை வந்து இந்தியா ஊடகங்களில் அதுவும் இந்த ப்ரைம் டைமில் ஒரு சின்ன விஷயத்தை கூட டிஸ்கஷன் நடத்தக்கூடிய நம்மளுடைய சோகால்டு ஜெர்னலிஸ்ட் எல்லாம் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு அந்த மாணவர்கள் போராடி இருந்தாங்க அப்படின்னா இங்கே சினாரியோவை டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் போராடுறாங்க. எல்லாரையும் சமமாக போட்டியிட வைங்க, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இவங்களோட ஐடியாலஜிஸ்க்கு ஒத்து போகாது அப்படிங்கிறதுனால இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த டிவிலையுமே இது ப்ரைம் டைம் டிபேட்டாக வந்ததா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கக்கூடிய அந்த கட்சி வந்து மாணவர்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் வந்து இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் மினிஸ்டர் ஜுனைத் அஹ்மத் பலக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுற தவறான செய்திகள் வந்து பலவிதமான ரூமர்ஸ் இன்னும் புதுசாக இந்த பிரச்சனையை அதிகமாக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திருமதி ஷேக் ஹசீனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாணவர்கள் கொல்லப்பட்டது வந்து ஒரு தவறான விஷயம்தான், அதை பண்ணினவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து நீங்கள் அந்த மாணவர்களோட உட்காந்து பேசுங்க, ஒரு சுமூகமான முடிவுக்கு இங்கே வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் இந்த ரிசர்வேஷன் வில் ஸ்டே, இப்போதைக்கு இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்காது, அவங்களுக்கான ரிசர்வேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டினுடைய அந்த முன்னாள் அந்த அவங்க சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம டிபேட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, இல்லை நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை. ஆனால் உலகம் முழுக்கவே இப்போ பரவி வர இந்த ட்ரெண்டாக இருக்கிற மாணவர்களை தூண்டி விடுறது, அதன் மூலியமாக ஒரு நாட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அலார்மிங்கான ட்ரெண்டாக இருக்குது. நியாயமான விஷயத்துக்காக போராடலாம், உலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகள்லாம் மாணவர்களுடைய போராட்டத்தினால நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷன், சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புற நிலைமையில் மாணவர்கள் இருக்காங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, நாளைக்கு வந்து இந்த இடத்துல இந்த ரிசர்வேஷன் இவங்க வைக்கலாம் எடுக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனையில் மாட்டின மாணவர்கள் மேலே நிச்சயமாக கேஸ் இருக்கும், இல்லை அவங்கள வந்து நாளைக்கு இவங்களுடைய அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே இது ரெஃப்ளெக்ட் ஆக போகிறதுனால நாளைக்கு இவங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடும். இவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் இவங்க எந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்திருக்காங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் இவங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, இவங்களால போய் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டிலேயாவது வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற அவங்களுடைய மொத்த எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடும். மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பெற்றோர்களோட நிலைமையை நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா
ஏன்னா ஒரு பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு மிடில் கிளாஸ் இல்லைனா அதுக்கு கீழே இடத்துல கூட இருப்பாங்க. நம்ம முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் எத்தனையோ பேர் இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க. இதே மாதிரி தான் பங்களாதேஷ்லேயும் இருக்காங்க. இந்த பையன் படித்ததுனால இல்லை இந்த பொண்ணு படிச்சுட்டு வந்து நம்மளுடைய குடும்பத்தை முன்னேறிட மாட்டாங்களா, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவங்க ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கனவு காண்ற பெற்றோர்கள் இருக்காங்க. உலகத்தில் இன்னும் சில நாடுகள் ரிசர்வேஷன் வேணுங்கிறதுக்காக போராடும் போது இந்த மாதிரி சில நாடுகள் வந்து ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.